Surprise! Dhotis and shirts nale Puma da. Puma Majestic Collections, premium dhotis and shirts. இந்த உலகத்துல யாருமே இல்லாதவங்க நீ யாருமே இல்ல. எல்லாருக்கும் யாரா ஒருத்தர் தியாக்கு நான் இருக்கேன். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. சசிகளுக்கு வணக்கம். இன்றைய சாட் வித் சித்ரா நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினர் இயக்குனரும் நடிகருமான வெங்கடேஷ். தமிழ் சினிமாவில் எப்படிப்பட்ட வெற்றி படங்களை எல்லாம் கொடுத்தவர் வெங்கடேஷ் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். தமிழ் சினிமாவின் முக்கியமான கதாநாயகர்கள் பலரோடு இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்றவர் வெங்கடேஷ். அதுக்கு பின்னால் ஒரு காலகட்டத்தில் வசந்த பாலனை இவரை நடிகனாக்கி இன்னைக்கு ஒரு நடிகராகவும் மிகச்சிறப்பாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். முத்திரை பதிக்கின்ற பல கதாபாத்திரங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இன்று வரையிலே தொடர்ந்து கிடைத்து கொண்டிருக்கிறது. இன்றைய அனுபவம் உங்களுக்கு சுவையாக இருக்க போதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவர் தான். வாங்க அவரோட பேசுவோம். வணக்கம். வணக்கம் சார். உதவி இயக்குனராக இருக்கும்போது எப்படி பழகுவார் அர்ஜுன்லாம் உங்ககிட்ட? அர்ஜுன் அவர் எப்பவுமே கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி டைப் தான் சார். கொஞ்சம் ஓப்பனாக வேற பேசுவார் எதுவாக இருந்தாலும். பொதுவாக உங்களுக்கே தெரியும், நம்ம இந்த இயக்குனர்கிட்ட ஏதாவது சொல்லணும் அப்படின்னா அது உதவி இயக்குனர் போலவா தான் போகும். ஸோ அவர் ஏரியா கூட்டு அப்போ சங்கர் சார்ட்ட நான் ஒர்க் பண்ணும்போது சங்கர் சார்ட்ட சில விஷயங்களை சொல்லணும் அப்படி அவருடைய கருத்துக்களை சொல்லணும்னா என்னைய கூட்டு தான் சொல்லுவார். எனக்கு இந்த பக்கம் அவர் சொல்லிடுவார், அதை அப்படியே அங்கே போய் கம்யூனிகேட் பண்ணுறோம். டேரக்டர் அவர் டேரக்டர் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்கிட்ட ஒரு நல்ல ஒரு பாலிசி என்னென்னா, நம்ம ஒரு திரைக்கதை எழுதி ஸ்பாட்டுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம நேற்று எழுதிட்டு இன்றைக்கி ஸ்பாட்டுக்கு போகல, நம்ம அதுக்கு ஒரு டிஸ்கஷன் பண்ணி ரொம்ப யோசித்து எழுதி வச்சு தான் போகிறோம். அங்கே வந்துட்டு அவங்க கரெக்ஷன் சொன்னால் ஒரு செங்கலை உருவுனா அது பில்டிங்கே இதாகிடும். அதனால் கருத்துக்களை எதையுமே ஸ்பாட்டில் எடுத்துக்கூடாதுன்னு அவர் பிடிவாதமாக இருப்பார். இப்படி இவர் இதை சொல்லுவார். இதை இவங்க ரெண்டு பேருக்கும் கம்யூனிகேட் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே ஒரு கஷ்டமாக இருக்கும். அப்படியே பண்ணி அந்த படத்தில் ஒர்க் பண்ண ஜென்டில்மேனில் தான் ஒர்க் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் அர்ஜுன் சார் வச்சு படம் பண்ணுவேன் நானே எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு படம் கதை பண்ணும்போது ஃபஸ்ட்டு எனக்கு ஜிகே ரெட்டி சார் அர்ஜுன் சார் தான் சொல்ல சொன்னார் கதையை. மகாபிரபு படத்து கதையை அர்ஜுன் சார்கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னாரு. அப்போ நான் தான் சொன்னேன், இல்லை சார் இதுக்கு அர்ஜுன் சார் செட் ஆக மாட்டாங்க இந்த கதைக்கு, இது இல்லை இந்த கதை அவருக்கு செட் ஆகாமல் அப்படின்னாரு. இல்லை சார் அர்ஜுன் சாருக்கு இந்த கதை செட் ஆகாது, இது நம்ம கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஆள் கொஞ்சம் டஃப்பாக இருக்கணும் ஆள். அர்ஜுன் சார் ஆக்ஷன் ஹீரோ தானப்பா, டஃப் தானே பண்ணார். இல்லை சார் அர்ஜுன் சார்ட்ட நல்ல கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ஒரு மென்மைத்தனம் இருக்கும் சார், அவருக்கு பாடி ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், டான்ஸ் நல்லா ஆடுவார், இது ஆள் டைட்டாக இருக்கணும், எனக்கு சரசார் தான் வேணும் அப்படின்னு சொன்ன ஒன்று தான் திரும்ப சரசார்ட்ட போய் அந்த கதையை சொல்லிச்சு. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட நான் 13-14 படங்கள் பண்ணதுக்கப்புறம் தான் அர்ஜுன் சார் கூட வாத்தியார் படத்தில் நான் ஜாயின் பண்ணேன். பட் பிரபுதேவாவோட நீங்கள் உதவி இயக்குனராக பணியாற்றிருக்கீங்க. ஆமாம். இயக்குனராக பணியாற்றக்கூடிய பண்ண முடியல. கதைகள்லாம் பண்ணோம். அவர்கிட்ட படம் பண்ணணும்னு இது பண்ணி நான் அவரை போய் சந்திச்சு அவர் ரொம்ப நல்லா என்கிட்ட பேசுவார், நல்ல ஃப்ரெண்டு. இன்னி வரைக்கும் அவர் ஃபோனில் பேசுவார். ஆனால் படம் மட்டும் என்னமோ தெரில, அது உங்களுக்கு தான் தெரியுமா சினிமாவில் ஒரு அமைப்பு வரணும்னு, அது என்னமோ அமையலை அவர் கூட பண்ணுறதுக்கு. ஏதோ ஒரு கதை அவருக்கு போய் உட்காந்து அவர் வீட்டில் உட்காந்து சொல்லி ஒரு மாதம் டிஸ்கஸ் பண்ணோம் நானும் அவரும். எங்கெல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம், அவர் வீட்டில், ஹாலில், பெட்ரூமில், மொட்டை மாடியில், வாட்டர் டேங்க் கீழே உட்காந்து இப்படிலாம் பேசியிருக்கோம். அதாவது பிரபுதேவா ஹீரோ ஆனதுக்கப்புறம் பெரிய மார்க்கெட்டில் அப்படி ஹாட் ஒரு ஹீரோவா இருக்கும்போது இந்த டிஸ்கஷன் நடக்குது. சரி இந்த பண்ணிடுவோம், அந்த நல்லா நான் அவருக்கு அவருடைய கேரக்டர் போலீஸ் கான்ஸ்டபிள் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தோம். நம்ம பண்ணி அந்த கதை பண்ணிட்டு ரொம்ப நாள் டிஸ்கஷன் போச்சு. இந்த டேக் ஆஃப் ஆயிரும் நினைச்சா அது மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இன்னொரு ப்ராஜெக்ட் அதே மாதிரி ஒரு டிசைன் பண்ணேன் அவர் கூட பண்றதுக்கு, அதுவும் டேக் ஆஃப் ஆகல. அதுக்கப்புறம் அப்படியே விட்டாச்சு. நண்பர் ஒருத்தர் பேசிட்டு. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் வெங்கடேஷ் சார். எனக்கு உங்களோட படம் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஒரு கொஸ்டின் சார். ஆக்சுவலா செந்தில் கவுண்டமணி சாரோட காமெடி எல்லாத்துலயுமே நிறைய பஞ்ச் டயலாக் பாத்தீங்கன்னா கவுண்டமணி சாருக்கு தான் இருக்கும் எல்லா படத்துலயும்.
ஆனா உங்களோட மகாபிரபுல பாத்தீங்கன்னா செந்தில் சாருக்கு நிறைய ஒன்லைன் காமெடி இங்கிலீஷ்ல இருக்கும். லைக் அந்த சிம்பிளி வேஸ்ட், நோ கமெண்ட்ஸ், உனக்கு டீசன்ட் பத்தல, அது மாதிரிலாம். அந்த ட்ராக் எப்படி சார் அவங்க இது பண்றதா இல்ல நீங்க ஃபுல்லாவே இது பண்ணிடுவீங்களா சார் காமெடி ட்ராக்லாம்? இல்ல, காமெடி ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ நான் எங்கள் டீம் நான் சங்கர் சார் இந்த டீம்லாம் வந்து நாங்கள் எப்படின்னு நாங்கள் ஒரு ட்ராக் பண்ணிட்டு அது ஸ்பாட்டுக்கு போகும்போது 1-2 விஷயங்களை அவங்களை இம்ப்ரூவ் பண்ண நாங்கள் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுப்போம். பட் ட்ராக்குன்னு நாங்கள் அப்போ இருந்தே நாங்கள் ட்ராக்குன்னு பண்ணுறதில்ல, கதையோடு வரக்கூடிய கேரக்டர் தான் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது அந்த டிஸ்கஷனில் மட்டும் என்ன பண்ணுச்சுன்னா, எல்லா படத்துலையும் வந்து கவுண்டமணி அண்ணன் தானே செந்தில் அண்ணனை திட்டிகிட்டு இருக்காரு, நாம டிஃப்ரெண்ட்டாக வந்து செந்தில் அண்ணன் வந்து கவுண்டர் அண்ணன் திட்டுற மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காமெடி ட்ராக் பேச ஆரம்பிச்சது. செந்தில் சார் இன்டெலிஜென்ட்டா காட்டணும்னு காட்டினது. ஆமா, இன்டெலிஜென்ட்டா காமிக்கணும். அதே மாதிரி எல்லா படத்துலையும் செந்தில் அண்ணன் வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு கொஞ்சம் இடியட் அப்படின்ற மாதிரி லுக்கில் ஒரு நிறைய விஷயம் தெரியாது, அவர் ரொம்ப இன்னசென்ட்டா இருப்பாரு. இதுல வந்து அவர் எல்லாம் தெரிஞ்ச ஒரு பிரில்லியண்டா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வர இடத்துல பார்த்தா கையில ஏதோ ஒரு ஹிந்து வச்சிருப்பாரு, இல்ல இங்கிலீஷ் நாவல் ஏதாவது வச்சிருப்பாரு, இல்ல இங்கிலீஷ் மேக்சின் வச்சிருப்பாரு. அப்படிலாம் வச்சு பக்கம் பிளான் பண்ணி தான் பண்ணிச்சு. அது அண்ணன் இன்னும் எல்லாம் ரொம்ப செந்தில் நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ணாரு. சிம்பிளி வேஸ்ட் அப்படின்னு ஒரு அந்த காமெடி தியேட்டர் வாசல் ஒத்துக்கிட்டாரா அதுக்கு? ஒத்துக்கிட்டாரு. அண்ணா உண்மையை சொல்ல போனா செந்தில் அண்ணனுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுங்கன்னு சொல்றதே கவுண்டமணி அண்ணன். ஓ ஆமா, நல்லது. ஆமா, நான் ஜென்டில்மேன்ல ஒர்க் பண்ணும்போது அந்த டீ காமெடி வரும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பள்ளி வந்து இப்படி பாத்துக்கிட்டே இருப்பாரு, கவுண்டமணி என்னடா ரொம்ப நேரம் டீயை பார்த்துட்டு இருக்கு, இல்லைண்ணே இந்த டீ எப்படி குடிக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன், ரொம்ப சிம்பிள்ரா, அப்படி எடுக்கணும் இப்படி குடிக்கணும் அவ்வளவுதான். அது இல்லைண்ணே அதில் ஒரு பள்ளி விழுந்துச்சு, தூக்கி போட்டுட்டு குடிக்கலாம் வேண்டாம் யோசனை ஓடிக்கிட்டு இருந்தா பாரு. அந்த சீன் எடுக்கிறப்போ கவுண்டமணி என்ன சொன்னாரு, எப்போ அவனுக்கு ரியாக்ஷன் நல்லா பண்ணுவான், அவன் ரியாக்ஷன் அவனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க, ரியாக்ஷன் இம்பார்ட்டன்ட் கொடுங்கன்னாரு. அவரு அவ்வளோ ஸ்பேஸ் கொடுப்பாரு. ஆக்சுவலாக எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, ஒர்க் பண்ணதுக்கப்புறம் போக தான் தெரிஞ்சது, கவுண்டமணி அண்ணன் கொடுக்கக்கூடிய அந்த செந்தில் அண்ணன் கொடுக்கக்கூடிய ஸ்பேஸ் தான் அவங்களுடைய அந்த காமெடியெல்லாம் பெரிய ஹிட் ஆகுது. நிறைய இவர் சொல்லுவார், நீ இதை சொல்கிறா நல்லா இருக்கும்னு இவர் சொல்லுவார். அது மாதிரி அப்போ படங்கள்லாம் கவுண்டமணி திட்டுறாருன்னு சொல்கிறோம்னே, அது வந்து அண்ணன் வந்து பெர்மிஷன் கேட்பாரு கவுண்டமணி, டே உன்னை திட்டப்புறண்டாப்போ வரவே அப்படின்னு கேட்பாரு. நான் பார்த்துருக்கேன் அது. ஸோ எல்லாமே அவங்க 2 பேரும் அப்படி ஒரு காம்போ சார். எனக்கு இன்னும் இப்போ கூட நான் அவருக்கு இடையில கூட 2 பேரும் சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, சார் நீங்கள் 2 திரும்ப கம்பேக் வாங்க சார், 2 பேரையும் வச்சு மறுபடியும் பண்ணுவோன்னு. அதுவும் நீங்கள் ப்ரோதேவா பேசுன மாதிரி செட் ஆகலை சார். அதே மாதிரி இப்போ சரத்குமார் சார் வந்து கம்ப்ளீட்டா வேற டைமென்ஷன்ல இருக்காரு. இப்போ அந்த பரம்பொருள், போர் தொழில், இப்போ வந்து நிறங்கள் 3 கூட அவரோட போர்ஷன் எக்ஸலண்ட், அவரு வேற மாதிரி இருக்காரு சார். நீங்க திருப்பி அவரோட ஒரு படம் பண்ணணும் சார். ஏன்னா அவரோட நீங்க பண்ண சாணக்கியா எல்லாமே சூப்பரா இருக்கும். ஐ திங்க் நீங்க 2 பேரும் திருப்பி சேர்ந்து ஒரு படம் பண்ணா நல்லா இருக்கும் சார். இல்ல சார், அது இப்போ விரைவில் நடக்க போகுது. ஏன்னா நான் இப்போ என்னுடைய படம் வந்து 24 மூவிஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து நான் பண்ண போற படம் 25th. அந்த 25th ஃபிலிம் வந்து நான் வந்து சார் கூட தான் பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா என்னோட ஐடியா என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அது சவுத் இந்தியா மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே வந்து முதல் படத்து ஹீரோ வச்சு பண்ணவங்க 25வது படத்துலையும் அதே ஆளை ஹீரோ வச்சு பண்ணது இல்லை, இது வரைக்கும் பண்ணதில்லை. ஸோ நாம் அதை பண்ணணும்னு சொல்லி சார் நான் என்னோட 25வது படம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் தான் சார் அது ஹீரோன்னு சொல்லி. ஸோ அது நடக்கும், விரைவில் நடக்கும். அது கொஞ்சம் தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எங்களை மாதிரி நார்மல் பப்ளிக்லாம் கிடைக்காது சார். நீங்க வாரம் எங்களுக்கு பண்ணி தரீங்க. உங்க புண்ணியத்துல நாங்களா செலிபிரேட் ஆயிடுறோம் சார். எல்லாம் வந்துட்டு இதுல இருந்து வீடியோ பார்க்கும்போது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து என்னப்பா நீலாம் வந்திருக்க அப்படின்றான். அருமை அருமை அருமை. தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி, சந்திப்போம். நீங்க பணியாற்றிய நடிகர்கள்ல சரத்குமாரோட தான் மிக அதிகமா படங்கள்ல பணியாற்றிருக்கீங்க. எப்படி அப்படி ஒரு பாண்டிங் உங்களுக்கு அவருக்கும்? சார் அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி, அது சொல்லறது தான். ஆமாம், ரொம்ப பெரிய ஹிஸ்ட்ரி. நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் சினிமாவில் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் சார். அப்போ வந்து எனக்கு வந்து யாரை போய் பார்க்குறது என்ன செய்யறது எனக்கு தெரியாது. இப்போ நமக்கு 1008 ஐடியா வருது, அப்போ தெரில எனக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, அந்த நேரத்தில் வந்துட்டு ஒரு இது நம்ம சர்வைவலுக்காக ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணிக்கிட்டே நான் வந்து சினிமா ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அந்த டயத்தில் வந்துட்டு அங்கே ஒரு டிஸ்கஷனில் ஒரு ப்ரொடியூசரு, ஒரு டைரக்டர் கலைவாணன் கண்ணதாசன் உட்காந்துருக்காங்க. அப்போ நான் அந்த கலைவாணன் கண்ணதாசன் பார்க்குறதுக்காக போகும்போது அவர் எப்பயும் பிஸியாக இருப்பார், டிஸ்கஷன் பிஸியாக இருப்பார். அப்போ அந்த ரூம் வாசலில் ஒரு நல்ல சகப்பாக பார்க்குற நல்ல பர்சனாலிட்டியாக ஒருத்தர் நிற்கிறாரு. நான் அவர்கிட்ட போய் நான் கேட்டேன், நீங்கள் தான் இந்த படத்தோட ஹீரோவான்னு கேட்டேன். அவர் நான் இல்லை, கார்த்திக் தான் ஹீரோ அப்படின்னா. இல்லை நான் டைரக்டரை பார்க்கணும் அப்படின்னா. என்ன விஷயம் பார்க்கணும்? அசிஸ்டண்ட்டாக சேரணும். இப்போ நிறைய அசிஸ்டன்ஸ் இருக்காங்க, இப்போ எப்படி நீங்கள் சேர முடியும்? அது எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க?
நீங்கள் டேரக்டர் கூட மீட்டிங் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்குமா அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு. நான் தாங்க இந்த படத்துக்கே ப்ரொடியூசரு அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கு தெரியும் அதான் சரத் சார்ன்னு. ஓ சார் சாரி சார் அப்படின்னேன். சரி உங்கள் பேர் என்ன அப்படின்னாரு. நான் சரி என் பேர் வெங்கடேஷ் சார் அப்படி. எங்கள் நேட்டிவ் எங்கே அப்படின்னா நான் தூத்துக்குடி எனக்கு அப்படி. ஓ சரி நான் வேணா டேரக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன் நீங்கள் பாருங்கள் அப்படின்னாரு. நான் உள்ளே போய் பார்த்தேன், பேசினேன். கலைவாணன் சாருக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் கலைவாணன் சார் வந்து கொஞ்சம் பொறுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த படம் பூஜைக்கெலாம் போனேன். அந்த படம் பூஜை நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் சினிமாவில் பூஜை அட்டன் பண்ணது அந்த படம் தான். அது ஏவிஎம்ல பூஜை போட்டாங்க. அப்போ சம்சாரம் அது மின்சாரம் செட் இருக்கும் அந்த போட்டாங்க. அந்த பூஜைக்கெலாம் போயிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைக்கல, அப்படி விட்டுட்டேன் சார். அப்புறம் அந்த படம் போய் தேட்டரில் பார்த்தேன். அப்புறம் அவர் மிஸ்டர் கார்த்திக் எடுத்தார், அதையும் தேட்டரில் போய் பார்த்தேன். ஆனால் கான்டாக்டே கிடையாது. அப்புறம் புரோன் விசாரணை வந்து பெரிய வில்லன் ஆகிட்டார். அப்புறம் நான் போய் பவித்ரன் சார்ட்ட வசந்த காலப்பறை ஒர்க் பண்ணுறேன். அந்த படத்தில் நான் தான் காஸ்டியூம் பார்க்குறேன். ஸோ ஊட்டியில் ஷூட்டிங். அப்போ சரத் சார் வந்திருக்காரு ஊட்டி. நான் நெக்ஸ்ட் டே அவருக்கு ஷூட்டிங். ஸோ முதல் நாள் காஸ்டியூம்லாம் போய் அவரை போய் ஃபிட்டிங் பார்க்குறதுக்காக நான் போகிறேன் ரூமுக்கு. போனோடனே எனக்கு இப்போ அவர் பெரிய வில்லன் ஆகிட்டார். இப்போ போய் நம்ம பழசெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படின்ட்டு இருக்கேன். நான் வந்து அவங்க அசிஸ்டண்ட்டை சொன்னேன், நான் அசிஸ்டண்ட்டை வந்திருக்கேன் சாப்பிட்ட சொல்லுங்கன்னு. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு உள்ளே வர சொன்னாங்க. போன உடனே அவர் நீ பார்த்தோன்னே வெங்கடேஷ் தானே நீங்கள் அப்படின்னாரு. எனக்கு பயங்கர ஷாக்கிங் சார். கிட்டத்தட்ட அது ஒரு 5 வருஷமாவது 5-6 வருஷமாவது ஆயிடுச்சு. என்ன நியாயம்? ஒன்று ஆமாம் அப்படின்னேன். என்னைய உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னாரு. சார் நல்லா ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு நீ ஞாபகம் இருக்கா தான் இருக்கு, ஆச்சரியமாக இருக்குது அப்படி. அப்போ வந்து நான் அவர் ஏன் நான் அவருக்கு மைண்டில் இருந்தேன்னா சார், இதய தாமரைன்னு ஒரு படம் ஒர்க் பண்ணேன். கே ராஜேஸ்வர் வந்து ராஜேஸ்வர் டைரக்டர். அதான் எனக்கு ராஜேஸ்வர் சார் தான் நான் முதல்ல ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்போ இதய தாமரை படம் ஷூட்டிங் அப்போ மிஸ்டர் கார்த்திக் டேட்டு கேட்டு சார் வருவார் கார்த்திகை பார்க்கறதுக்கு. வரும்போது ஒரு ஓரமாக நிற்பார் சார். அவர் நான் தான் போய் கார்த்திக் சார்ட்ட சார் அவர் ப்ரொடியூசர் வந்திருக்காரு சார் கொஞ்சம் பாருங்க சார். இருக்கட்டும் நான் அப்புறம் பார்க்குறேன் பாரு. நான் ஒவ்வொரு ஷாட்டு முடியும் போது கார்த்திக் சார் ஞாபகப்படுத்துவேன். சார் முன்னாடி நிற்கிறார் சார் பாருங்க சார் அப்படின்பேன். சாருக்கு டீ கொண்டு போய் கொடுக்க சொல்லுவேன் ப்ரொடக்ஷனில் சொல்லி. இதெல்லாம் சார் மைண்டில் பட்டிருக்கு. எனக்கு தெரியாது. நான் என்னன்னா நம்மள அன்னைக்கு கலைவாண கடத்தில் பார்க்க வச்சே நான் இதெல்லாம் பண்றேன். ஆனால் சாருக்கு வந்து அந்த செட்டில் நமக்கு தனியாக ஒரு இது கொடுத்தாருன்னு. எனக்கு நீங்கள் தானே டீ எல்லாம் குடிப்பீங்க கார்த்திக் பார்க்க வரும்போது இவர் சார் அதை சொல்றாரு. அன்னைக்கு அப்படி ஏற்பட்ட ஒரு இது சார். அப்போ சூரியன் படம் ஷூட்டிங் அப்போ சார் வந்து ஃப்ரெண்ட்லியாக என்கிட்ட தான் பேசிட்டே இருப்பார். அப்போ சார் என்கிட்ட வந்து கேட்டார், வெங்கடேஷ் எனக்கு ஒரு கதை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாரு. அப்போ நான் கதைலாம் பண்ணல. சூரியன் பண்ணுறப்போ நான் படம் டைரக்ட் பண்ணுற கதைலாம் பண்ணி வைக்கிறதுலே இல்லை. நான் என்ன சொன்னேன், என்கிட்ட கதையே இல்லை சார், ரொம்ப இதுக்கு நான் பண்ணலை. 2வது நான் படம் பண்ணுறது வந்து லைவாக பண்ண போகிறேன். நான் வந்து அப்படி தான் ஃபஸ்ட் ஐடியா சார். கமர்ஷியல் படம் பண்ணுற ஐடியாவே கிடையாது. நான் லைவாக ஒரு கதை பண்ணி வச்சுருக்கேன் சார். ஸோ என் ஃபஸ்ட்டு படத்தை உங்களை ஹீரோவாக பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு லைவ் படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் நான் வேணா உங்களை வச்சு யோசிக்கிறேன். அப்போ வாய்ப்பு இல்லை. அப்போ வந்து இவர் வந்து சார் வந்து என்கிட்ட வந்து கேட்டார், இந்த மாதிரி என்னங்க நான் கூப்பிட்டு ஒரு படம் கதை சொல்லுங்கள் படம் பண்ணலான்ற நான் ஹீரோ இல்லைன்றீங்க. இல்லை சார் என் முதல் படத்தில் வந்து 4 யங்ஸ்டர் தான் சார், இது ஒரு லைவ் கதை. அந்த கதை சங்கர் சார் தெரியும். அந்த கதை நான் ஃபஸ்ட்டு பண்ணுறாரு. சரி சார் ஓகே அப்படின்னு விட்டார். அதுக்கப்புறம் சூரியன் முடிஞ்சு ஜென்டில்மேன் முடியும் போது தான் நான் அந்த ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பித்தேன். அப்போ எழுதுறப்ப கூட நான் ஹீரோ மைண்டில் வச்சு எழுதலை. கதை எழுதி முடிச்சுட்டு இதுக்கு முடிச்சதுக்கப்புறம் யார் ஹீரோன்னு யோசிப்பேன். ஃபஸ்ட்டு ஹீரோ மைண்டில் வச்சுக்கணும். ஆனால் எழுதி முடிச்சுட்டு இதுக்கு யார் ஹீரோன்றப்ப எனக்கு சார் தான் ஆகுது ஃபஸ்ட்டு வந்தார். இதுக்கு அவர் தான் கரெக்டாக இருப்பார். அதில் பார்த்தீங்கன்னா சாருக்கு வந்துட்டு உங்களுக்கு டோட்டலாக பாடி லாங்குவேஜ் மாற்றிருப்பேன். ஃபுல்லாக ஹியூமராகவே அவர் கொண்டு போயிருப்பேன். அது வந்து அவரை வேற மாதிரி காமிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணது. அங்கேருந்து ஏற்பட்ட ஒரு இதுதான் சார். அப்புறம் வந்து நேரடியாக அவரை நிறைய நான் பார்த்துருக்கேன். அதாவது வந்து மற்றவங்களுக்கு எப்படியும் எனக்கு தெரியாது சார். எனக்கு வந்து என்னென்னா ஒரு மிக உன்னதமான மனிதர். சினிமாவில் நான் சந்தித்த மனிதர்களே சார், இன்க்ளூடிங் நான் சினிமாவில் கடந்து வந்த மனிதர்கள், ஹீரோக்கள், டைரக்டர்ஸ், அசிஸ்டண்ட்டு எல்லாரையும் கடந்து வந்த நடிகராக பார்க்குற எல்லாத்தையும் மிகச்சிறந்த உன்னதமான மனிதர் சார். அது நான் கண்ணாட பார்த்தேன். அதாவது வந்து என்னென்னா நட்புக்கு மரியாதை கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர்கிட்ட நான் நிறைய பார்த்துருக்கேன். நம்ம நிகழ்ச்சியிலே பல பேர் சொல்லியிருக்கேன். அப்படியா சார்? என்னன்னா மற்றவங்களுக்கு உதவுறதுக்கு கையில் காசு இல்லைன்னா கூட கடன் வாங்கி உதவுவாரே தவிர இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. ஆமாம், அது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல குணம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா சார், அவர் வந்து எப்போவுமே அதாவது தனக்கு பெரிய டிமாண்டான ஒரு ஹீரோவாக இருக்கும்போதும் சரி, இல்லை டிமாண்டான ஒரு ஆளாக இருக்கும்போதும் சரி, மனிதர்களுக்கு முதல்ல மதிப்பு கொடுக்குறவர் சார். வேற எந்த ஹீரோவுமே வந்து நம்ம இருக்கிற ஸ்டேட்டஸ் வச்சா நம்மகிட்ட பழகுவாங்க. இப்போ நம்ம படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா ஆனால் ஃபோன் பண்ணி பாராட்ட சொல்கிறது, அப்புறம் நம்ம அந்த டயத்தில் ஹிட்டு கொடுத்து போயிட்டா அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதுலாம் இவருக்கு மட்டும்தான் சார். நம்ம எப்போவுமே நம்ம வந்து கம்மியாக இருந்தாலும் சரி தான், நம்ம நல்லா லைம்லைட் இருந்தாலும் சரி தான், ஒரு மனிதர்களை எப்போவுமே மனிதராக பார்க்குறது. இன்னொரு விஷயம் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கிறது, எம்ஜிஆர் சார் யாரை பார்த்தாலும் சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்கிறது. இவர்கிட்ட அது இருக்கும் சார். நான் பார்த்துருக்கேன், பல பேர்கிட்ட நான் பார்த்துருக்கேன். அதாவது நான் சம்மந்தப்படாமல் நான் உட்காந்துருப்பேன் அவர் கூட, வேற யாராவது வருவாங்க,
அவங்கள்ட்ட அது பெரிய ஆளாக இருந்தாலும் தானே சின்ன ஆள் தான் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாரு. அந்த குணங்கள்லாம் எனக்கு அவர் மேலே என்னை அறியாமலே ஈடுபாடை ஏற்படுத்தி அது நட்பாகி இன்னைய வரைக்கும் அந்த நட்பு தொடருது. எனக்கு ஒரு விஷயம் நல்ல ஞாபகம் இருக்குது. என்னுடைய முதல் படம் மகாபிரபு படத்துக்கு 100ஆவது நாள் போஸ்டர் 100ஆம் நாள் அப்போ தந்தியில் ஃபுல் பேஜ் விளம்பரம் கொடுப்பாங்க. 100ஆம் நாள் விளம்பரம் பண்ணியிருக்காங்க சார். சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்போ அந்த 100ஆம் நாள் அவங்க ரசீது மட்டும் தான் கொடுக்குறாங்க. ப்ரொடியூசர் வந்து அப்போ அந்த விளம்பரம் கொடுக்கல, இவங்க ரசீது மட்டும் கொடுக்குறாங்க. அதான் விளம்பரத்தோட தடவை வெங்கடேஷ்ட காமிச்சிருங்க அப்படின்னு. அப்போ என்கிட்ட விளம்பரம் வந்துச்சு. நான் பார்த்தா அதில் தயாரிப்பு ஜிகரெட்டி பேர் இல்லை, மற்ற எல்லாமே இருக்குது. அப்போ நான் வந்து அவங்க ரசிகமன்ற தலைவரை கூப்பிட்டு, சார் அது தயாரிப்பு பேர் இல்லை, ஏங்க ரசிகமன்ற விளம்பரம் கொடுக்குதுங்க, அதெல்லாம் தயாரிப்பு பேர்லாம் வேணாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை சார் அப்படின்னு சாருக்கு ஃபோன் பண்ணேன். சார் அதில் தயாரிப்பு மிஸ் ஆகிருக்கு சார் அவர் தான் சார் ப்ரொடியூசரு, 100ஆம் நாள் அவர் பேர் வர வேண்டாமான்னு. உடனே அவர், அப்படியா நான் கவனிக்கல வெங்கடேஷ், அதான் உங்கள்கிட்ட கவனிச்சு நான் உடனே பேசுகிறேன்னு சொல்லி அதை ஆட் பண்ணார். அவர் வந்து நினச்சிருந்தா அப்படியே அதெல்லாம் வேணாம் அப்படியே அவங்க ரசிகம் மாதிரி சொல்லலாம். அந்த ஒரு எப்போவுமே அவர்கிட்ட வந்து பேசும்போது நியாயத்தை சொன்னால் அது ஏற்றுக்குவார் சார். இன்னைய வரைக்கும் நானாக வாலண்டியராக வண்டி ஏறுற மாதிரி சில விஷயம் அவருக்கு சொல்லுவேன். சார் இப்படி பண்ணலாம் சார், இது செய்யுங்க சார் அப்படிப்பேன். அவர் கேட்டுக்குவார் சார். அந்த கருத்துக்கு மதிப்பு கொடுக்குறதும், நட்பு நம்ம நண்பர்கள் நமக்கு நல்லது தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறதும். அது தவிர இன்னொரு என்ன, அவர்கிட்ட ஒரு வெகுளித்தனம் இருக்கும் சார், யாருக்குமே தெரியாது. சார் பார்க்க அப்படி இருக்கார தவிர சார்ட்டு ஒரு வெகுளித்தனம் உண்டு. அந்த வெகுளித்தனம் தான் அவருக்கே ஒரு மைனஸ். அவர் எல்லாரும் நம்பிடுவார். நான் சொல்லுவேன், சார் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க சார், எல்லாத்தையும் பேசாதீங்க சார் எல்லாம் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. ரொம்ப ஒரு நல்ல ஒரு மனிதர் அப்படிங்கிறதால நமக்கு ரிலேஷனில் பெருசாக க்ளோஸ் கிடையாது, சினிமாலையும் பெருசாக க்ளோஸ் கிடையாது. நடிகர்லாம் எதுவும் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்ததில் கிடைச்ச ஒரே நண்பர் சரஸ் சார் தான். அவர் அரசியலில் குதிச்ச போது என்ன மாதிரி கருத்தெல்லாம் அவருக்கு சொன்னீங்க நீங்கள்? இல்லை, நான் வந்து அவர் எல்லாமே கரெக்டாக இருந்தது சார். இடையில 2 இடத்துல நான் அவருக்கு சாருக்கு போய் சஜஷன் கொடுத்தேன். நானே வாலண்டியராக வண்டி ஏறி சொன்னேன், சார் இந்த இடத்துல இந்த முடிவு விடுங்க சார், அந்த முடிவு விடுங்க சார்னு. பட் நிலாவேகா வந்து ஒரு விஜய் சார் கூட ஒரு படம் கொடுத்தீங்களா சார்? ஆமாம். அது வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு ரொமான்ஸ் பேக்கேஜ். அதுல வந்து எப்படி நீங்க வந்து ரகுவரன் சார் கூட அந்த ஒரு ஃபாதர்லி பேக்கேஜ் வந்து கொண்டு வரணும்னு நினைச்சீங்க? ஐ திங்க் தட் இஸ் ஒன் ஆஃப் தி கைண்ட். ஏன்னா இப்போ யாரடி மொயிலின்னு கூட அந்த ஃபாதர் பேக்கேஜ் இருக்கும். பட் ஆனா ஐ திங்க் டு மை நாலேஜ் இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஓ, ரகுவரன் விஜய் சார் பேக்கேஜ் கேட்குறீங்களா? எக்ஸாக்ட்லி. ஓகே ரைட். அது வந்து என்னன்னா, அந்த கதை எழுதும்போது அந்த கேரக்டர் வந்து ஒரு சின்ன சைக்கு இருக்கும் அந்த கேரக்டர்ல. கவுண்டமணி சார் கால் பண்ணி உங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்களோட கால் ஷீட்டெல்லாம் நான் இன்னைக்கு ஒரு நாள் வாங்கி தரேன், நம்ம ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில சீன்ஸ் எடுத்துன்னு ஒரு இன்டர்வியூ சொன்னீங்க சார் மகாபிரபு படத்துக்கு. அந்த மாதிரி ஒரு யூனிட்டி வந்து இன்றைய சினிமாவில் ஏன் இல்லை, அதுக்கான காரணம் என்ன? அது நானே அதை ஃபீல் பண்ணியிருக்கேன் சார். அது இந்த தலைமுறைட்டு அது இல்லாமல் போச்சு அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் வந்து இயக்குனர்கள், நடிகர்கள் உலகத்துல யாருமே இல்லாதவங்கன்னு யாருமே இல்ல. எல்லாருக்கும் யாராவது ஒருத்தர் ரியாக்கு நான் இருக்கேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.